இப்ப 2026 4 முனை போட்டியாக இருக்க போகுதா? ஏன்னா ஏற்கனவே சீமான் அவர்கள் தனித்து தான் போட்டி இல்ல, அது அவரு 2026ல. நான் அவரை போட்டியாக திமுகவும் கருதல, நாட்டு மக்களும் கருதல. அந்த கட்சி தான் போச்சே. சீமான் ஆ, நாம் தமிழர் கட்சி. ஆமா. இல்ல 8% வாக்கு 8 இப்ப வச்சிருக்காங்கல்ல. ஒண்ணாயிடுச்சு. தெரியாதா உங்களுக்கு? 8 ஒண்ணாயிடுச்சு. கலைஞர் அரங்கத்துல, அறிவாலயத்துல அரங்கம் நிறையல இருந்தாங்க. எல்லா நிர்வாகிகளும் போயிட்டாங்க. சீமான் மட்டும்தான் இருக்காரு. இல்ல ஸ்டாலினை சந்தித்ததும் ஒரு அரசியல் பேசுபொருளாச்சு. அவர் ஏன் திடீர்னு இல்ல, அவர் சந்திக்கிறாரு? சந்திச்சத நான் வரவேற்கிறேன். ஒரு நாகரிகம் கருதி சந்திப்பு. ஆனா அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு ஏற்ற கட்சி இல்லையே. அது பிஜேபிக்கு பல்லக்கு தூக்குகிற கட்சி. அது தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க. அது போட்டியில எல்லாம் வராது. அதிமுக, பாஜக ஒரு கூட்டணியில் இருக்காங்க. இப்ப விஜய் இன்னொரு பக்கம் இருக்காரு. அப்போ விஜயினுடைய இந்த திமுகவினுடைய செக்குலர் ஓட் பேஸ அதுல இருந்து ஓட்டுகளை பிரிக்கிறது தான் விஜயனுடைய வேலையாக இருக்க போகுது. பல ஓட்டுகள் திமுக கிட்ட இருந்து விஜய்க்கு போக போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப அது நடக்க போகுது. அப்போ விஜய்க்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி இல்லை. விஜய்க்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. ஏன்னா அவங்க ஒரு ஃபோர்ஸா இருக்காங்க. நாடெங்கும் வாலிபர்கள் இருக்காங்க. அதிமுகவும் பாஜகவும் என்ன பண்ணணும்னு இருக்குல்ல. எல்லா இடத்துலயும் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். எல்லா இடத்துலயும் டெபாசிட் இழந்துருவாங்க. 4 தொகுதி ஜெயிச்சாங்கல்ல பிஜேபி. அந்த 4 கூட இனி உத்தரவாதம் இல்லை. இல்ல அவ்வளவு அசல்ரா நம்ம எடுத்துக்க முடியுமா எதிர்கட்சிகளை? ஆமா, பிஜேபிக்கு ஓட்டு போட தமிழ்நாட்டில் யாரும் முன் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க நடவடிக்கை அப்படி. எடப்பாடி இப்ப போற கூட்டத்துல எல்லாம் மக்கள் வெள்ளமா 200 ரூபாய் வெள்ளம். மக்கள் வெள்ளம் இல்லை, 200 ரூபாய். 1 மணி நேரம் பேசி கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. 1 மணி நேரம் முடிஞ்சோடனே போயிடும். இல்ல அப்படி எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சொல்லலாம்ல. அப்படி விஜய்க்கு சொல்லுவீங்களா? நான் நாளை பேச போறேன், அங்க எனக்கு ஒரு கூட்டம் வரும், ரூபா கொடுத்து வர்ற கூட்டமா? அதெல்லாம் கிடையாது. எடப்பாடி பேச்ச கேட்கணும்னு யாருங்க விரும்புவா? சொல்லுங்க. என்ன பேசுறாரு அதை சொல்லுங்க. திமுக எதிர்த்து பல விஷயங்களை சொல்றாரு. மக்கள் நலத்திட்டங்கள்லாம் இன்னும் கொள்ளை நடக்கு அப்படிங்கிறாரு. உன் ஆட்சியில 120 படுகொலை நடந்திருக்கு, ஆணவ படுகொலை. நாளைக்கு நான் பேச ஆரம்பிச்சா நீ என்ன பதில் சொல்வ? நீ ஊழல் நிறைந்த அரசாக இருக்கிறது திமுக. ஒன்ன விடையா? 26 இடத்துல ரைடு பண்ணி தானே நம்ம மாட்டி வச்சிருக்கோம் பிஜேபி.